முடியும் என்று ஒத்துக்கொண்டதாலேயே உலகில் பல அதிசயங்கள் நடந்திருக்கின்றன. காற்றை கையில் பிடிப்பதா? இது உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கும். ஆனால் முடியும் என்று ஒத்துக்கொண்டதால்தான் காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடிந்தது. முடியும் என்று நம்புபவர்களுக்குதான் இயற்கை உதவும். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம்தான் வேறு எந்த செயலையும் விட முக்கியமானது. என் அன்புக்குரிய பிள்ளையே, உன் கனவுகளை நிஜமாக்கு. நான் சொல்லும் இந்த வார்த்தையை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் மட்டுமே உன்னுடைய தலையெழுத்து மாறும். ஆம், இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் தலையெழுத்தை மாற்றும் மந்திர வார்த்தைகள். நீ உன் அப்பன் சிவனை நம்பினால் இந்த செய்தியை முழுமையாக கேள். உனக்கு சிவபெருமானை பிடிக்குமுனா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உன்னிடம் சொல்ல விரும்பியது, முயற்சி என்பது விளக்கில் எரிகின்ற திரியைப் போன்றது. நம்மிடம் உழைப்பு, திறமை எல்லாம் இருந்தாலும் திரியை முயற்சியால் தீண்டவில்லை எனில் ஒளி கிடைக்குமா? நம் லட்சிய வேட்கையை மேலும் பயன்படுத்துவதற்கும் இலக்கின் தூரத்தை கடப்பதற்கும் எடுத்து வைக்கும் முதல் அடியாகும் நம்முடைய முயற்சி. தோல்வி என்பது ஒரு அனுபவ பாடம். தோல்விதான் நம்மை வெற்றியடைய தயார் செய்கிறது. தோல்வி வந்துவிட்டால் மனம் கலங்குவதை விட தோல்வியை கொண்டாட கற்றுக்கொண்டால் ஆரவாரத்தோடு வெற்றி நம்மை அரவணைக்கும். என் குழந்தையே, உன் முயற்சிகள் ஒவ்வொரு முறையும் தோல்வியில் முடிகிறது என்று வருந்தாதே. அது ஒரு புதிய வெற்றியை தரவல்லது. ஒரு மனிதன் முடியும் என்று நம்பிய அந்த நொடியில்தான் அவனுடைய வரலாறு உருவாகத் தொடங்குகிறது. காற்றை பிடித்து மின்சாரம் உருவாக்கிய மனிதன், தோல்வியை வெற்றியின் முதல் படியாக மாற்றிய விஞ்ஞானிகள், கனவை நிஜமாக்கிய சாதனையாளர்கள், அவர்கள் எல்லோருக்கும் இருந்த ஒரே சக்தி நம்பிக்கை மற்றும் முயற்சி. இந்த உலகில் நடந்த ஒவ்வொரு அதிசயத்திற்கும் பின்னால் இருந்தது என்னால் முடியும் என்ற உறுதி மட்டுமே. ஆம், தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிராம்பெல்லிற்கு காது கேட்காது. முதலில் அவர் காது கேட்கும் கருவியைத்தான் கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை. அதற்கு மாறாக நம்பிக்கையோடு மீண்டும் பலமுறை முயற்சி செய்து தொலைபேசியை கண்டுபிடித்தார். இதுதான் உண்மையான முயற்சி. என் அன்புக்குரிய குழந்தையே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் அதிசயம் அல்ல. அது தினமும் நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகளின் பலன். நாம் எத்தனை முறை தோல்வி அடைந்தோம் என்பது முக்கியமல்ல. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதே முக்கியம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது பல முறை கீழே விழுகிறது. ஆனால் அது முயற்சியை நிறுத்துவதில்லை. அதுபோல நீயும் சவால்கள் வந்தாலும் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் கனவுகள் பெரியதாக இருக்கலாம். ஆனால் அந்த கனவுகளை நனவாக்குவது உன்னுடைய உழைப்பும் ஒழுக்கமும் விடாமுயற்சியுமே. மற்றவர்கள் நம்மை நம்புகிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும். தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை எந்த தடைகளும் நீண்ட காலம் தடுத்து நிறுத்த முடியாது. நினைவில் கொள் என் பிள்ளையே, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். சவால்கள் என்பது தடைகள் அல்ல, அது உன்னை வலிமையாக்கும் வாய்ப்பு. நேரம் என்பது மிகவும் மதிப்புமிக்க சொத்து. அதை சரியாக பயன்படுத்து. தினமும் சிறிதளவு முன்னேற்றம் அடைந்தாலும் அது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று நீ எங்கு இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நாளை நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் என்பதே முக்கியம். உன்னுடைய இலக்கை தெளிவாக நிர்ணயம் செய். அதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும். நான் உனக்கு சொல்வது, வெற்றி பெறுபவர்கள் வித்தியாசமான காரியங்களை செய்வதில்லை, அவர்கள் செய்வதை வித்தியாசமாகச் செய்கிறார்கள். எனவே நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் கனவுகளை பெரிதாக வைத்துக்கொள். உன்னுடைய முயற்சியை இன்னும் பெரியதாக மாற்று. ஒரு நாள் உலகமே உன் வெற்றியைப் பற்றி பேசும். என் அன்புக்குரிய குழந்தையே, நான் இப்போது உன்னிடம் சொன்னது போல ஒரு மனிதனை இந்த பூமியில் படைத்தேன். ஆம், இந்த இடத்தில் ஒன்றை உனக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த மனிதனை நீங்கள் எல்லாம் ஏவுகணை நாயகன் என்று அழைப்பீர்கள். ஆம், நீ நினைத்தது சரிதான். அவர் பெயர் அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அவரின் வாழ்க்கை சம்பவம் ஒன்றை கூறுகிறேன், கேள். அவர் இதை தன்னுடைய அக்னி சிறகுகள் என்னும் நூலில் பதிவு செய்திருக்கின்றார். ஒருமுறை டெராட்டூனில் நடைபெற்ற மிக கடுமையான நேர்முக தேர்வுக்கு விண்ணப்பித்தார். நேர்காணலிலும் கலந்து கொண்டார். அது உடல், அறிவுத்திறன் போன்ற அம்சங்கள் கொண்ட நேர்முகத் தேர்வு. அப்போட்டியில் 12 பேர் போட்டியாளர்கள். இதில் 11 பேர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இதில் நீக்கப்பட்ட அந்த துரதிர்ஷ்டசாலியாக இருந்தது நான்தான் என்கிறார் அப்துல் கலாம். இவருக்கு இந்த சோதனையா என்று நீ வியப்படைகின்றாயா? அவர் தேர்வில் தோற்றுப்போன பிறகு வானத்தில் வலம் வந்தது எப்படி என்று நீ நினைக்கிறாயா? அவர் மனமுடையவில்லை. அவர் தோல்வியைக் கண்டு கண்கலங்கவில்லை. அவர் சொன்னார், ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அதாவது தோல்வி என்பதே முதல் முயற்சி. அவர் சொன்னது போல அவர் சிந்திய வியர்வையும் ஆற்றலும் தான் அவரது தோல்வி மனப்பான்மையை தோற்கடிக்க செய்து வான வீதியில் வலம் வரச் செய்தது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வைத்தது. அவர் இளைஞர்களுக்கு சொன்னது என்னவென்றால், கனவு காணுங்கள். அந்த கனவு தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். அத்தகைய கனவை காண வேண்டும் என்றார். இது இளைஞர்களுக்கு மட்டுமில்லை, இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் தான். என் அன்புக்குரிய பிள்ளையே, உன் அப்பன் இந்த சொக்கன் உனக்கு சொல்வது என்னவென்றால், உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, உன் கனவை நோக்கி நீ முன்னேற வேண்டும். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, கையில் பணமில்லையே, உதவி செய்ய உறவினர்கள் இல்லையே, ஆறுதல் சொல்ல நண்பர்கள் இல்லையே, இப்படியெல்லாம் யோசித்து உன் கனவை சிதைக்காதே. உனக்கு உதவ நான் இருக்கிறேன். என்னிடம் உன் கவலைகளைக் கூறு, நான் அதை சரி செய்கிறேன். உன் அப்பன் சிவனை நம்பு, நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய கனவுகள் என்னவென்று கமெண்டில் கூறு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய.